கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. பனிமூட்டம் இறுதி பாகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவனுடைய நண்பர்களில் ஒருவன், ஏய் சந்துரு, உன் ஆள் நிஷா வந்திருக்காடா என்றான். டேய் ஏன்டா என்று சந்துரு தலையில் அடித்துக் கொண்டான். உங்களை பத்தி கல்லூரியே பேசுச்சே என்றான் ஒரு நண்பன். டேய் நிஷா எங்கடா போனா, இப்பதானே பார்த்தேன் என்றான் மற்றொரு நண்பன் குறும்புடன். இதை கேட்ட சீதாவின் முகம் மாறியது. வெளிக்காட்டாமல் மௌனமானாள். சந்துரு சீதாவை கவனிக்காமல் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அனைவரும் மேடைக்கு சென்றனர். மணமகன் சந்துருவை பார்த்து, ஏய் சந்துரு, நிஷாவை பாத்தியா என்று கிண்டலடித்தான். ஏண்டா நீ வேறயா என்றான் சந்துரு. சீதா இறுகி போனாள். அனைவரிடமும் விடை பெற்று டாக்ஸியில் வீடு திரும்பினர் சீதாவும் சந்துருவும். வரும் வழியில் சீதாவின் முகம் சரியில்லாததை உணர்ந்த சந்துரு, என்ன ஆச்சு சீதா, ஒரு மாதிரி இருக்க என்றான். ஒன்னும் இல்ல, தலை வலிக்குது என்றாள். ஏதோ சரியில்லை என்று சந்துரு உணர்ந்தான். அபார்ட்மெண்டை அடைந்ததும் டாக்ஸியை விட்டு வேகமாக இறங்கிய சீதா அவனுக்கு காத்திருக்காமல் நேராக தன்னிடம் இருந்த சாவியை வைத்து வீட்டிற்குள் சென்றாள். சந்துரு வேகமாக பின்தொடர்ந்து போனான். வீட்டிற்குள் சென்றபோது அவள் தனது அறைக்குள் சென்று தாளிட்டிருப்பது புரிந்தது. நேரம் ஆக ஆக அவள் வெளியே வரவில்லை. அச்சமுற்று அவள் அறை கதவை தட்டினான். வெகுநேர தட்டலுக்கு பிறகு கதவை திறந்தாள். கண்கள் கலங்கி கண்மை இழுவி இருந்தது. உள்ளே பெட்டியில் துணிகள் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். அழுதியா, என்னாச்சு உனக்கு என்றான். மௌனமும் விசும்பலுமே பதிலாக வந்தது. பொறுமை இழந்த சந்துரு, சீதா என்ன ஆச்சு சொல்லு என்று கத்தினான். நிஷா யாரு? அவ கிடைக்காத விரக்தியில தான் நீங்க அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க போனீங்களா என்று மூச்சு வாங்க பொரிந்து தள்ளினாள். அவனுக்கு சிரிப்பதா அழுவதானே தெரியல. சீதா அப்படி எதுவுமே இல்ல என்று அவன் கூறி முடிக்கவில்லை. அவள் விடாமல் பேசினாள். கடைசியாக சீதா, உங்களுக்கும் ஸ்ரீதருக்கும் என்ன வித்தியாசம்? அவரு என்ன அம்போன்னு அன்னைக்கு அங்க விட்டாரு, இப்ப இங்க நீங்க என்று சத்தம் போட்டாள். உணவு மேடையில் இருந்த டம்ளரை தூக்கி எறிந்தான் சந்துரு. வாய மூடு, தொலைச்சிருவேன். யாரோட சேர்த்து பேசுற? நான் உன்னை அம்போன்னு விட்டேனா? கண்கள் சிவக்க பேசினான். சீதா பயந்து போய் நின்றாள். நீ என்னை என்னன்னு நினைச்ச? உனக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரல? ஆமா, நீ என்னைக்குதான் என்னை ஒழுங்கா புரிஞ்சிருக்க? அந்த நிஷா என் கூட படிச்சவதான், காதல் இருந்ததுதான் என்று சொல்லி முடிப்பதற்குள், நான் தான் சொன்னேன்ல என்றாள் சீதா. வாய மூடுன்னு சொன்னேன். காதல் இருந்ததுன்னு சொன்னேன். நான் அவளை காதலிச்சேன்னு சொன்னனா? அவதான் என்னைய காதலிச்சா. நான் காதலிக்கலன்னு தெரிஞ்சதும் ஒதுங்கி போயிட்டா. காதலே இல்லையா, இதுல நான் அவ கிடைக்காத விரக்தியில தற்கொலை முயற்சி பண்ணேன். நீயே எல்லா முடிவையும் பண்ணிக்கோ. அன்னைக்கு சும்மாதான் கிணத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ என்னைய பிடிச்சு தள்ளி விட்டு கையெல்லாம் செராச்சு. இவ்வளவு சொல்றேன், நம்புறாளான்னு பாரு. கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத பாரு. உடனே ரவிக்கு கைபேசியில் அழைத்து ஸ்பீக்கரில் ஒலிக்கச் செய்தான் சந்துரு. டே ரவி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா சந்துரு, என்ன விஷயம் சொல்லு என்றான் ரவி. நிஷா போன வாரம் நம்ம மச்சி கல்யாணத்துக்கு வந்திருந்தாடா என்றான். டேய், அவ ஒரு தடவை உன்னை காதலிச்சவ தானே? ஆனா நீ அவளை ஏறெடுத்து கூட பார்த்ததே இல்லையேடா என்றான். பாத்தியா என்று பார்வையாலேயே சீதாவிடம் கேட்டான். அவளுக்கு கல்யாணம் ஆச்சாண்டா என்றான் சந்துரு. ஓஹோ என்றான் ரவி. சீதா மௌனம் காத்தாள். டேய் ரவி, உன் ஊர்ல கிணத்துக்கிட்ட நான் நின்னது, அந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்காடா என்றான். அத மறக்க முடியுமாடா? ஆமா, அதையே இப்ப கேக்குற? இல்லடா, சும்மா ஞாபகம் வந்துச்சு அதான் என்றான் சந்துரு. பாவண்டா சீதா, நீ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு தப்பா நினைச்சு உன்னை தள்ளி விட்டுட்டாடா. நான் உள்படியில உட்கார்ந்து இருந்தது சீதாவுக்கு பாவம் தெரியவே இல்லை. ஒரே காமெடி தான் போ.
என்றான் ரவி. சீதா செய்வதறியாது மழங்க மழங்க விழித்தாள். உடனே அழைப்பை துண்டிக்க முடியாது என்பதால் சில பல கதைகளை பேசிவிட்டு வைத்தான் சந்துரு. இப்பவாவது உனக்கு புரியுதா? இல்ல, நான் நம்ப மாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன்னா அது உன் இஷ்டம். இப்ப சொல்றேன், உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அப்பவே நீ என் மனசுல பதிஞ்சிட்ட. நீதான் மணப்பண்ணுன்னு தெரியாம தான் அன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு வந்தேன். தெரிஞ்சதும் முதல்ல மனசு வலிச்சுச்சு. கல்யாண மேடையில உன்னை அப்படி என்னால பார்க்கவே முடியல. அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணேன். உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். என் மனசு உணவுகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதுக்கும் மேல என்ன பண்ணி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இன்னும் நம்பிக்கை வரலன்னா உன் இஷ்டம். இங்க இருக்கணும்னா இரு, இல்ல உங்க வீட்டுக்கு போகணும்னாலும் போ என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். உங்களை புரிஞ்சுக்காம தான் நீங்க வாங்கி கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்தேனாக்கும். யாரோ ஒருத்தி நிஷா, அவளை நீங்க காதலிச்சீங்கன்னு தெரிஞ்சதும் பொறாமையும் கோபமும் வந்துருச்சு. அதனாலதான் என் மூளை எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்க மனச பத்தி எனக்கு தெரியாதாம்ல? நல்லா தெரியும். அதான் கவிதையா என்னைய பத்தி எழுதி வச்சிருக்கீங்களே என்றாள். கண் விழித்து அவளை ஆச்சரியமாக பார்த்தான். எங்க வீட்டுக்கு போகணுமாம்ல? அதெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்கேயாவது போங்க என்று கூறினாள். என் அறைக்கு போனியா என்றான். ஆமா, நீங்க பெங்களூர் போனப்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களை மிஸ் பண்ண, அதான் போனேன். ஏன் நான் போக கூடாதா? இது என் வீடு, புரியுதா என்று அன்று போல் கண்களை உருட்டி உருட்டி தன் விரல்களை நீட்டி நீட்டி அவனை மிரட்டினாள். அவனது கண்கள் பிரகாசமாகியது. உங்களோட கத்தி கத்தி எனக்கு பசியே வந்துருச்சு. தோசை ஊத்த போறேன், உங்களுக்கு வேணுமா என்றாள். அடிப்பாவி, 1/2 மணி நேரமா இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் பசிக்கணும், உனக்கு பசிக்குதா என்றான். சரி சரி ஊத்துறேன். சட்னிக்கு தேங்காய் துருவணும், உள்ள வந்து திருவி கொடுக்கிறீங்களா என்று கட்டளையிட்டாள். மனம் முழுக்க மகிழ்ச்சியுடன் சமையலறையை நோக்கி சீதாவுக்கு உதவ போனான் சந்துரு. ஹலோ டாக்டர், ஹார்ட் வீக் ஆச்சே, பல்ச பார்த்தா ஃபாஸ்ட் பீட் ஆச்சே என்ற பாடல் பக்கத்து வீட்டில் பாடிக்கொண்டிருந்தது. அவன் மேல் இருந்த அவநம்பிக்கை என்னும் பனிமூட்டம் விலகி அன்பு என்னும் ஒளி சீதாவின் வாழ்வில் வீச ஆரம்பித்தது. இன்னும் நிறைய கதைகளுடன் இனி வரப்போகும் பாகங்களில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.